காலையில் 6 மணி இருக்கும். அலாரம் ட்ரிங் ட்ரிங்னு அடிச்சுது. நான் அப்படியே எந்திரிச்சு கக்கா போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மணியை பார்த்தா மணி 8. சரி நம்ம சோழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு ஷேடோ ஃபைட்டை நோக்கி பயணம் புரிஞ்சுட்டேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஷேடோ ஃபைட் மோட் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி மோடில் வந்துட்டு ஷேடோ ஃபைட் 2 ஸ்பெஷல் எடிஷன் போட்டு அதில் 88% சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை ஏற்றிக்கோங்க. அது நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, லினிக்ஸுக்கு ஃபஸ்ட் பாடி கார்டு நம்ம சின்ன பார்த்துடலாம். அந்த கேமில் இது வரைக்கும் சொன்னதுலேயே வீக்கஸ்டான கேரக்டர்னா இவன் தான். எதுக்கு உட்காந்துக்கிறது யார் தெரியுதா? ஆனாலும் பையன் நல்லா நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துட்டான். ஆனாலும் பையனை தலையிலேயே ஒரு போர்டு போட்டு போட அப்படின்னு சொல்லியாச்சு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பேரு சூனா பானா. சரி, இப்போ தான் டைட்டில் கால் போடுறாங்க. ஆக்ட் 1. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடி கார்டு யாருன்னா எதுக்குடா அவன் கவர்ச்சி கட்டிக்கிட்டு இருக்கான்? கேமில் ஸ்டைலாக போஸ்ட் போடுறான்னா சட்டை கட்டி போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க. உனக்கெல்லாம் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்ததே பெரிய விஷயம்டா. கிளம்புடா வீட்டுக்கு, போயிட்டு வா. சரி, தலைவனுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிக்க வேண்டியதான். சரி, இவங்க கூட விளையாண்டது போதும். இந்த டம்மி பீஸ் அடிச்சு ஓரமாக போட்டுற வேண்டியதான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா நீடில் அக்கா. என்ன அக்கா அடிக்க விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல அடி வாங்க முடியாதுப்பா. ஒரே போடு, ஹிட்டா போட்டு முடிச்சிடலாம். ரவுண்ட் வந்துட்டு கிரேசியில் போயிடுச்சு. இவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் முடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்ல, அதையும் முடிச்சு தூக்கி போட்டோம். சரிங்க, நடுவில் ஒருத்தர் ட்ரிக்ஸ்டர்னு ஒருத்தர் வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவனை தோக்கடிச்சா அவனோட வெப்பன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. பையன் பெத்த கையா இருப்பான் போல. ஒரே மூமெண்ட்லேயே முக்காவாசியை குறைச்சிட்டானே. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. அட திருப்பி தான் அடிக்க விடண்டா, நீ அடிச்சுக்கிட்டே இருக்க. சரி, நம்மளை வெறுப்பேத்திட்டான் பையன். இப்போ நம்ம இறங்கி விசுவரூபம் எடுத்து மறுபடியும் அடிக்க போறோம். சரி பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பாடுனாலும் பரவாயில்ல விடுங்க. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஒரு வழியாக போன ரவுண்டு ஒன்று நம்ம வச்சு செஞ்சோம். ஆனால் இந்த ரவுண்டு பையன் நம்மளை வச்சு செஞ்சுட்டான். நல்லதுடா. செத்த பையல மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரி அவ்வளோ வரும். இந்த மேட்ச் இவனை போட்டு தள்ளிட்டா அவனோட வெப்பன் நம்மளுக்கு கிடைச்சிரும். நாம வெறிகண்ட வெங்கையை அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தா பையன் நம்மளை பறக்கலாம் விட்றான். ஓகே, இவனையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான், போயிட்டேன். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாடி கார்டு நம்பர் 4 போஸ்ட்டு. இவர் என்ன பரதா போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த நாய்க்கு அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் கிடையாது. அடிச்சு சைடில் தூக்கி போட்டு போக வேண்டியதான். சரி, பற்பல ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தலையோட ஒரே போடம் போட்டு முடிச்சாச்சு. ரவுண்ட் 2 அடிக்க போகிறோம். ரவுண்ட் 2 போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, தலையடியாக ஒரே அடி அடித்து மறுபடியும் அமுச்சு விட்றலாம். முடிந்தது சோழி. சரிங்க, ஃபைனலாக 5th பாடி கார்டு வந்தாச்சு. இவரை தெரியல, இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. பார்க்க தான் பேர் டேண்டி. இந்த அது யாரு அசசன்ஸ் கிரியேட்டில் வர ஹீரோ மாதிரிலாம் இருப்பான். ஆனால் பார்த்தா பையன் சரியான டம்மி பீஸு. அடிச்சு ஓரமாக தூக்கி போட்டு போயிடலாம். சொன்ன மாதிரியே பார்ட் 1 சுபமாக முடிஞ்சுது. பார்ட் 2 வந்துட்டு அதே மாதிரி போயிட்டுருக்கு. அவ்வளோதான், டிப் பாடி முடிஞ்சுது. ஓகே, ஒரு வழியாக லினிக்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது என்ன கதை அப்படின்னு கேட்பீங்க. ஷேடோ ஃபைட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். சில பேருக்கு தெரியலனா கீழே வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்டோரி போட்டிருக்கோம், போய் பார்ப்பீர்கள் நம்புறேன். இப்போ பாருங்கள், தலைவர் ஒரு வித்தை காட்ட போகிறாரு.
யாருங்க அவன் பைத்தியக்கார பையன் மறைஞ்சு அடிக்கிறாங்க, வெறுப்பா இருக்குது. இன்னும் நம்ம சேனல்ல புது புது கண்டென்ட்லாம் வரப்போகுது, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, 2 ரவுண்டு சுபமாக முடிந்தது. இப்போ 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் வழக்கம் போல பிளட் எல்லாம் அவனுக்கு போயிட்டு இருக்குது. மறுபடியும் தலைவர் அவரோட குரங்கு வித்திகளை காட்டப்படுறாரு. அட பிக்காளி பையில, உன்னையெல்லாம் யாரா வர சொன்னது? டீ இன்னும் வரல, தயங்காம சொல்றா. முடிஞ்சிருச்சுல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? ஓகே, வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்துட்டு ஒரு புது டைப் ஆஃப் EXE வீடியோ. பழசு போட்டது வந்துட்டு